தலைமுறை தலைமுறையா அறிவுத்திறன் அப்படிங்கிறது வளர்ந்து வர ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய முன்னோர்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அறிவுத்திறன் எப்பவுமே ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. அறிவுத்திறன் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐக்யூ லெவல் தான். இதை ஒரு ரிசர்ச் மூலயமாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ஜேம்ஸ் ஃபிளின் அப்படின்ற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாரு. ஸோ அவரோட ரிசர்ச்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்தனால அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஐக்யூ அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் அண்ட் நம்மளுடைய ஃபுட் இன்டேக் அண்ட் வளர்ந்து வர டெக்னாலஜி இது எல்லாமே தான் ஒரு மேஜர் ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ரீசெண்ட் இயர்ஸ்ல பண்ண ஒரு ஸ்டடியில, அதாவது 2018ல பண்ண ஸ்டடியில ரிவர்ஸ் ஃபிளின் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பீப்புள் கிட்ட அவங்களுடைய முந்தின ஜென்ரேஷனோட ஐக்யூ லெவலை கம்பேர் பண்ணும்போது ஜென்சி கிட்ட ஐக்யூ லெவல் கம்மியா இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 1997 to 2012 தான் டெக்னாலஜி அதிக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இருக்க பீப்புள்லாம் டெக்னாலஜில ரொம்பவே ஆர்வம் காட்டி அதை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஓல்டு டீச்சிங் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல புக் ரீடிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ப்ராப்ளம் எப்படி பொறுமையா சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே மாறி டெக்னாலஜியை நோக்கியே பீப்புள் ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஸ்கிரீன் டைம் தான் அதிகமாச்சு. இதனால ஸ்லீப் ப்ராப்ளம் வந்துச்சு, ஈட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு மேஜர் ரீசனா பார்க்கப்படுது. ஸோ இந்த ரிவர்ஸ் ஃபிளின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஜென்சி பீப்புள் டம் பீப்புள் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஜென்சி பீப்புள் கிட்ட ஐக்யூ அவங்களோட ஜென்ரேஷன் முந்தின ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அதுக்கான ரீசன்ஸை தான் அவங்க சொல்றாங்க. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், அகைன் இதை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்க்ரீன் டைம் எல்லாம் நம்ம குறைச்சிட்டு நம்மளோட ரீடிங் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அகைன் இந்த ஓல்டு வே ஆஃப் மெத்தடுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கணும். டெக்னாலஜியை தேவையானப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாம அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்.